Taste the Daily. நியூஸ் டே தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சொல்லீடு நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக வழக்கறிஞர் சதீஷ்குமார் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இப்போ இருக்கக்கூடிய மிகப்பெரிய செய்தி இல்லை அரசுக்கு நெருக்கடி தரக்கூடிய செய்தி என்னென்னா, கூகுள் நிறுவனம் வந்து ஆந்திராவில் 87,000 கோடி வந்துட்டு முதலீடு பண்ணுறாங்க அப்படிங்கிற செய்தி தான். கூகுள் நிறுவனத்தோட சிஇஓ தமிழகத்தைச் சேர்ந்தவர். அவர் வந்து தமிழ்நாட்டை விட்டுட்டு ஆந்திராவில் போய் முதலீடு செய்கிறாங்க, இங்கே வந்து அதற்கான கட்டமைப்பு இல்லை, ஒரு முதலீடு செய்வதற்கான கட்டமைப்பு இல்லை அப்படின்லாம் எதிர்க்கட்சிகள் வந்து குற்றம் சாட்டிகிட்டு இருக்காங்க. கலை யதார்த்தம் என்னவா சார் இருக்குது? நியூஸ் ஜே தொலைக்காட்சி நேயர்களுக்கு முதலில் என்னுடைய பணிவான வணக்கம். ஒரு வகையில் பார்த்தால் இன்றைக்கு இந்த கூகுள் நிறுவனம் இந்தியாவில் செய்யக்கூடிய, அதாவது விசாகப்பட்டினத்தில் ஆந்திரா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்தியாவில் செய்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு முதலீடு என்று பார்க்கப்படுகிறது. ஏன்னா 1990 பார்த்தால் இன்றைக்கு பார்க்கிற போது மிகப்பெரிய முதலீடாக இது ஏன் இது பார்க்கப்பட்டிருக்கிறது என்றால், உலகத்தையே ஈர்த்திருக்கிறது. அது அடிப்படையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த முதலீடு என்பது, குறிப்பாக ஏஐ டெக்னாலஜியில் செய்திருக்கக்கூடிய இந்த முதலீடு என்பது பல உலக நாடுகள் போட்டி போட்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது மாநிலங்களுக்கு இடையேயான போட்டி என்று பார்ப்பதை விட பல உலக நாடுகள் இதற்கு போட்டி போட்டன. ஆனால் அந்த பல உலக நாடுகளிலே இந்தியா இதை வெற்றிகரமாக பெற்றிருக்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய பெருமை. மிகப்பெரிய பெருமை இந்த நாட்டிற்கு இருக்கிறது, பாரத தேசத்திற்கு இருக்கிறது. ஆனால் அப்படி கிடைத்திருக்கக்கூடிய, உலகமே பார்த்து வியக்கக்கூடிய ஒரு முதலீட்டை தமிழக அரசு நினைத்திருந்தால் தமிழ்நாட்டிற்கு இந்த முதலீட்டை கொண்டு வந்திருக்க முடியும். அப்போ தமிழக அரசு நினைக்கலையா? தமிழக அரசு இதை பற்றி எந்த விதமான சிந்தனையும் கொள்ளாமல் அவர்கள் பொழுதுபோக்கிலேயும் விளம்பரத்திலேயும் கவனம் செலுத்தினார்களே தவிர, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியோ, தொழில் வளர்ச்சியோ அல்லது மக்களுடைய நலனையோ அவர்கள் அக்கறை கொண்டிருந்தால் எவ்வளவோ சாதித்திருக்கலாம். இந்த 4 வருடத்தில் கிட்டத்தட்ட சொல்லப்போனால் அது 2022 இதற்கான முயற்சிகள் நடைபெற்றிருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஏன்னா இன்னைக்கு நேத்தியில் நம்ம சடனாக இது வந்துருச்சு நம்ம நினைச்சிடக்கூடாது. 2-3 ஆண்டுகளுக்கு மேலாக இதற்கான பெரும் முயற்சிகள் மத்திய அரசாலும் பல மாநில அரசாங்களாலும் நடந்திருக்கிறது. ஆனால் தமிழ்நாடு இதை பற்றி கவலையே படவில்லை, இதை பற்றி யோசிக்க கூட இல்லை. அதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நீங்கள் கேட்டீங்க இல்லையா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு காரணமா என்று. இது விசாகப்பட்டினம் என்பதனாலே அதற்கான அந்த கடற்கரை ஓர பகுதியில் இருக்கக்கூடியதான அந்த சப்மரீன் கேபிள்ஸ் போடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது என்பதனால இது விசாகப்பட்டினம் அதற்கு சரியான ஒரு தேர்வு என்பதாக நினைத்தார்கள் என்பதாக ஒரு சொல்லப்படுகிறது. அதில் ஒரு பாதி உண்மை இருந்திருந்தாலும் கூட நம்மகிட்ட அந்த மாதிரியான கட்டமைப்பு எக்ஸாக்ட்லி தமிழ்நாட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா மாநிலங்களை விட தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னீங்களா, அதனுடைய அந்த கோஸ்டல் பகுதி இருக்கு பாருங்க, தமிழ்நாட்டுக்கு அதிகம். அதாவது இந்தியாவுடைய தீபகற்பத்திற்கே அதிகம் என்று சொன்னாலும், குறிப்பாக சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் இயற்கையாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு பக்கம் இந்தியன் ஓஷன், இந்திய பெருங்கடலும் இருக்கிறது, பல நாடுகளை இணைக்கக்கூடிய பகுதிகளும் இருக்கிறது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வங்காள விரிகுடா என்று சொல்லக்கூடிய பகுதியும் இருக்குது. நம்ம சவுத் ஏஷியாவையும் கனெக்ட் பண்ண முடியும். அந்த மாதிரியான ஒரு பகுதி விசாகப்பட்டினத்திற்கும் அதற்கான அந்த அறிகுறிகள் இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நாட் ஒன்லி சென்னை, நீங்கள் சென்னையை நினைத்திருக்கலாம், ஒருவேளை கடலூர் அது போன்ற பகுதியில் இருந்திருக்கலாம், இன்னும் சொல்லப்போனால் தூத்துக்குடி துறைமுகமே இருக்கிறது. ஏற்கனவே தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா பல தொழில் முனைவோர்கள் வந்து ஆரம்பித்து அதில் இருக்கக்கூடிய பல இடையூறுகளை செய்து அந்த தூத்துக்குடி பகுதியை வளர விடாமல் செய்து விட்டார்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருக்கும். இல்லை, என்னோட சந்தேகம் என்ன சார், இப்போ திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே முதலமைச்சர் வந்து தொடர்ச்சியாக ஒரு 5 முறை வந்து நான் முதலீடுகளை இழுக்க போகிறேன் அப்படின்ட்டு வெளிநாடுகளுக்கு பயணம் போனார். இப்போ சமீபத்தில் ஜெர்மன் போயிட்டு வந்தார், பிரிட்டன் போயிட்டு வந்தார், 15,000 கோடி நாங்கள் முதலீடை ஈர்த்துட்டு வந்தோம். ஆனால் என்னன்னா சார், இப்போ கூகுள் நிறுவனம் ஒரு முதலீடு பண்ண போகுது, இந்தியாவில் பண்ணியிருக்காங்க அப்படின்றது பெருமை தான். ஆனால் தமிழ்நாட்டில் இவ்வளோ ஒரு கட்டமைப்பு இருக்கும்போது கிட்டத்தட்ட அதனோட முதலீடு 87,000 கோடிங்கும் போது முதலமைச்சர் இதில் கவனம் செலுத்தி இருக்கணும்ல. ஏன்னா 5 முறை வெளிநாடுலாம் போயிட்டு வந்தார், ஆனால் இதில் கோட்டை விட்டுட்டாங்களே, அது ஏன் தான் நான் கேட்குறேன். இல்லை, கோட்டை விட்டார்கள் என்பதை விட அதுக்கு அடிப்படையில் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணுங்க. முதல்ல அரசுக்கு அதில் ஆர்வம் இருக்கணும். முதலீடுகள் ஈர்ப்பது, நீங்கள் அவர் ஜெர்மன் போனார், லண்டன் போனார், ஸ்பெயின் போனார், ஹங்கேரி போனார், அது எல்லாம் இன்பச் சுற்றுலா போனார். நீங்கள் பேசிக்காக அது புரிஞ்சுக்கோங்க. நம்ம நினைக்கிறோம் முதலீடுகளை ஈர்க்க போனார் என்றால் எத்தனை முதலீடுகள் வந்திருக்கிறது, வெள்ளை அறிக்கை கொடுக்க வேண்டியது தானே. அதுக்கு தான் வெள்ளை பேப்பர் எடுத்து காட்டுறாங்க. வெள்ளை பேப்பர் தான் காட்டுறாரு, வெள்ளை அறிக்கை கொடுக்க வேண்டியது தானே.
இதைத்தானே எதிர்க்கட்சி தலைவர் கேட்கிறார், சட்டசபையிலே பலமுறை கேட்டிருக்கிறார்கள். எல்லாரும் கேட்கிறாங்க, நீங்க இப்போ போனீங்களே எவ்வளவு முதலீடுகள் ஈர்த்தீர்கள் என்று கேட்கிறார்கள். ஒரு உதாரணத்தையாவது எடுத்து சொல்லியிருக்க வேண்டும், அல்லது அதற்கான முயற்சிகள் நடந்திருக்கிறது. இந்த கடந்த 4 ஆண்டுகளில் எத்தனை முதலீடுகள் ஈர்க்கப்பட்டன, எத்தனை தொழிற்சாலைகள் வந்திருக்கின்றன, தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு எத்தனை திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கின்றன, அறிவிக்கலாங்க, திட்டத்தை அறிவிக்கலாம், செயல்படுத்தப்பட்டிருக்கிறதா என்பதை பார்க்கணும். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இது நடந்திருக்கிறது என்றால் அதற்கு அடிப்படை இன்னொரு காரணம், மத்திய அரசோடு மாநில அரசுக்கு இருக்கக்கூடிய இணக்கமான உறவு என்பது இந்த நம்முடைய நாட்டினுடைய இந்த சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபெடரல் சிஸ்டத்தில் வந்து மிக 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 முக்கியமான ஒரு அம்சம் என்னவென்றால், மத்திய அரசோடு இணக்கமான போக்கு இருக்க வேண்டும். கொள்கை ரீதியாக உங்களுக்கு மாறுபாடு இருக்கலாம், நீங்க வேறுபடலாம், வேறு கொள்கையுடையதாக இருக்க மாநில அரசு, அதனுடைய மாநில கட்சி, மத்திய கட்சி, கொள்கை உடன்பாடு, சித்தாந்த உடன்பாடு இருக்கிறது இல்லை, அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் ஒரு நல்ல ஒரு டிப்ளமேட் என்று சொல்லக்கூடிய ஒரு டிப்ளமசிக்கு எது உதாரணம் என்றால், மத்திய அரசோடு உங்களுக்கு இருக்கக்கூடிய உறவு என்பது எவ்வளவு முக்கியம் அதை பார்க்க வேண்டும். ஆனால் புரியுது சார். ஆனால் இப்போ முதலமைச்சர் அடிக்கடி சொல்கிறது என்னன்னா, 2030க்குள்ளே நாங்கள் $1,00,000 ட்ரில்லியன் பொருளாதாரமாக தமிழ்நாட்டை மாற்றுவோம் அப்படின்றாங்க. அப்படின்னு சொல்லும்போது இந்த கூகுளோட முதலீடு வந்து ரொம்ப முக்கியமானதாக தானே இருந்திருக்கும். நீங்கள் அவர் சொன்னது கரெக்டாக தான் சொல்லியிருக்கார். என்னென்றால் 2030 தானே சொன்னார், 2026 ஒரு ஆட்சிக்கு வரப்போவதில்லை என்பது அவருக்கு தெரிந்திருக்கிறது. ஓகே, அது தெரிந்ததால நம்ம 2030 யார் கேட்க போகிறாங்க? நான் கேட்கிறேன், இந்த 4 வருடத்தில் எத்தனை முதலீடுகள் ஈர்த்தீர்கள் என்பதுதான் கேள்வி. அப்போது நீங்கள் ஒருவேளை நல்ல முதலீடுகளை ஈர்த்திருந்து தமிழ்நாட்டிற்கு வளர்ச்சியை கொடுத்திருந்தால், நீங்கள் இப்போ எவ்வளோ திட்டம் உருவானது, எவ்வளோ முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கிறது, அதான் வெள்ளை அறிக்கை கேட்கிறார்கள். நீங்கள் சொல்லணும் 2030 என்றால் இந்த 4 ஆண்டுகளில் இந்த அரசு என்ன செய்தது. இல்லை, வெள்ளை அறிக்கை வெளியிடுறதுல அப்படி அரசுக்கு என்ன சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே இப்போ ஃபாக்ஸ்கான் எடுத்துக்கோங்க. ஃபாக்ஸ்கான் இப்படி ஒரு பச்சை பொய்யை, அதாவது ஒரு சிறுபிள்ளைத்தனமான ஒரு விஷயம் என்று தான் சொல்லுகிறார்கள். அது நான் ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு குடிமகனாகவும் மக்கள் பேசக்கூடிய ஒரு விஷயத்தையும், ஊடகங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தையும், அரசியல் பார்வையாளர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை தான் நான் பகிர்கிறேன். இது என்னுடைய சொந்த கருத்து கூட கிடையாது. இப்படி ஒரு சிறுபிள்ளைத்தனமாக 13,000 கோடி நாங்கள் வந்து 15,000 கோடிக்கு எடுத்துட வந்து நாங்கள் வந்து முதலீடை ஈர்த்து விட்டோம் என்று ஃபாக்ஸ்கான் நிறுவனத்துடைய பெயரை குறிப்பிட்டு சொல்ல, அவர்கள் அப்படி ஒரு சந்திப்பு நிகழவில்லை, அதற்கான ஒரு வாய்ப்பும் இல்லை என்று அதனுடைய நிறுவன தலைவர் அவர்கள் அது மிக ஓபன் ஸ்டேட்மென்ட், இந்திய பிரதிநிதி, ஃபாக்ஸ்கானோட இந்திய பிரதிநிதி சொல்றாருன்னா, அது எவ்வளவு ஒரு அசிங்கமான ஒரு கேவலமான ஒரு விஷயம். இப்படி சிறுபிள்ளைத்தனமாக ஒரு அரசு என்ன நினைக்கிறது என்றால், இதில் என்ன ரொம்ப வருத்தமாக இருக்கிறது என்றால், தமிழ்நாட்டு மக்களை முட்டாள்கள், தமிழ்நாட்டு மக்கள் முட்டாள்கள் என்று மீண்டும் மீண்டும் இந்த அரசு நினைக்கிறது என்கிறது பாருங்க. அதை நினைக்கும் போது தான் நமக்குலாம் ஆத்திரம் வருது. ஏன் நமக்கு கோபம் வருகிறது என்றால், இந்த தமிழ்நாட்டு மக்களை என்ன நினைக்கிறீர்கள், அவர்கள் அறிவாளிகளே இல்லை என்று நினைக்கிறார்கள். எப்படி இருந்தாலும் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க. இந்த டிவிடெண்ட் பாலிசியாக இருக்கட்டும், அல்லது மக்களை பிரித்து ஆளக்கூடிய சாதி ரீதியாக, இன ரீதியாக, மத ரீதியாக எப்படியாவது பிரித்து அந்த ஓட்டுக்களை பெற்று மீண்டும் ஆட்சிக்கு வந்து விடலாம் என்று நினைக்கக்கூடிய அந்த எண்ணம் இருக்கிறது பாருங்கள். அந்த எண்ணம் என்ன செய்கிறது என்றால், இவர்கள் முட்டாள்களாகவே இருக்கட்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் சரி, இப்போ கடைசியாக முதலமைச்சர் போனது ஜெர்மன், பிரிட்டன் போயிட்டு வந்து இந்த ஃபாக்ஸ்கான் நிறுவனத்தை தான் பெரிய அளவில் பேசியிருந்தாங்க. 5,000 கோடி முதலீடு பண்ண போகிறாங்க, நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், பொருளாதார வளர்ச்சிலாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த நிறுவனத்தோட இந்திய பிரதிநிதியே அப்படிலாம் நாங்கள் எதுவும் முதலமைச்சர்கிட்ட பேசலை அப்படின்னு இங்கே வந்து சொல்கிறார். அப்படின்னா திமுகவோட பொய்யை வந்து அந்த நிறுவனமே அம்பலப்படுத்தியிருக்கா? இன்னொரு விஷயம், முதலமைச்சர் வெளிநாடு இந்த முறை போனதும் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சுற்றுலா பயணத்துக்கு தான் போனாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் வருது. இல்லை, சந்தேகமே கிடையாது. இதில் சந்தேகப்படுறதுக்கு உண்மையிலே எதுவுமே கிடையாது. அதுதான் உண்மையும் கூட. ஏனென்றால் உண்மையிலே நீங்கள் ஒரு ஸ்பெயின் முதல்ல போனாரா, ஹங்கேரி போனாரா, அப்போது ஏதாவது முதலீடு வந்ததா? இங்கேயே இருக்கக்கூடிய ஒரு முதலீடை எடுத்து இங்கே இருக்கிற மாதிரி ஒரு கணக்கு காமிச்சாங்க. அதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு மக்களை ஏமாற்றுகிற ஒரு விஷயமாக இருந்தது என்பதை மக்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள். இப்போ திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஜெர்மனி போனாங்கிறாரு, யூகே போனாங்கிறாரு. ஏதாவது எந்த நிறுவனத்தை பார்த்தார்? அதுக்கான ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கணும் இல்லையா? ஒரு மத்திய அரசு என்னென்றால் ஒரு திட்டம் தமிழ்நாட்டுக்கு வருகிறது என்றால் அது மத்திய அரசினுடைய ஒரு கன்சென்ட், இன் பிரின்சிபல் கன்சென்ட் இருக்கணும், இல்லை ஒரு மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஏதாவது இருக்கணும். எந்த நிறுவனத்தோட போட்டோம் இதெல்லாம் கூட விடுங்க. அந்த லூலு மஹால் வரப்போகுது என்று சொல்லி அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கூட சொன்னாங்க. அது என்ன ஆயிற்று? இப்போ இந்த ஆட்சி வந்த முதல்ல ஒரு மிகப்பெரிய முதலீடு வருகிறது என்று சொன்னார்கள். அந்த முதலீடு வந்ததா? இல்லை. அப்போ எந்த முதலீடு தான் வந்தது? அதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. இந்த அரசினுடைய போக்கு, மெத்தன போக்கு என்பது ஒருபுறம் என்றால்,
இந்த தமிழக அரசை நம்பி, குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழக அரசை நம்பி எந்த வெளிநாட்டு நிறுவனங்களும் முதலீடு செய்ய தயாராக இல்லை. அதுதான் சார் கேட்குறேன். ஏன்னா இப்போ இங்கே நமக்கான எல்லா கட்டமைப்பு வசதிகளுமே தமிழ்நாட்டில் இருக்கும்போது நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய தயங்கிறது ஏன்? காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த அப்ரோச் என்ன என்றால், தமிழ்நாட்டுக்கு முதலீடு வருதா, எவ்வளோ முதலீடு, அதில் எனக்கு எவ்வளோ கமிஷன். ஓகே. ஏனென்றால் இவரோட முதல்ல கேட்குற கேள்வி அதுவாக தான் இருக்கும். இது இப்போ இல்லை, இங்கே ஸ்ரீஹரிகோட்டாவில் வரக்கூடியதான அந்த மிகப்பெரிய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் தமிழ்நாட்டிலே துவங்கப்பட வேண்டியது என்பது உலகத்துக்கே தெரியும். இன்றல்ல நேற்றல்ல, பல ஆண்டுகளுக்கு முன்னாலே நம்ம பார்த்தது தான். அப்பொழுதிலிருந்து ஆரம்பித்து மத்திய அரசிடம் கேட்கக்கூடிய கேள்வி எங்களுக்கு என்ன கிடைக்கும், தமிழ்நாட்டில் எத்தனை இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும், தமிழ்நாட்டுடைய தொழில் வளர்ச்சி எப்படி இருக்கும், இதெல்லாம் அவர்கள் கேள்வி இல்லை, எங்கள் குடும்பத்திற்கு என்ன கிடைக்கும். இப்படிதான் அவருடைய பார்வை இருந்தது. கமிஷன் அதிகமாக கேட்குறாங்களா? அதுதான் நடைமுறையாக இருக்கிறது. அதுதான் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. நீங்க நல்லா இன்னொரு விஷயத்தை யோசிச்சு பார்க்கணும். நேயர்களுக்கு இதை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த ஆந்திரத்தை ஆளுகின்ற தற்போது ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு இந்த மிகப்பெரிய நற்பெயர் கிடைத்திருக்கிறது. இது முதல்வரும் அதை பார்க்கிற எல்லாருமே பாராட்டுறாங்க, வேற வழி இல்லாமல் பாராட்டுறாங்க இங்க. ஆனால் அதை நம்முடைய பாரத பிரதமர் பாராட்டுகிறார், அது ஒரு பக்கம். ஆனால் இதற்கு ஏற்கனவே நீங்கள் மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, 1990 காலத்தில் பார்த்தீங்கன்னா அப்போ திமுக அரசு கருணாநிதியோட ஆட்சி நடந்து கொண்டிருந்த போது பில்கேட்ஸ் வந்தார். அப்போ பில்கேட்ஸ் வரும்போது இன்வெஸ்ட்மெண்ட் செய்யணும்னு சொல்கிறாங்க மைக்ரோசாஃப்ட் நிறுவனம். அப்போ அதே மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் தமிழ்நாட்டிற்கு வருகிறது, சென்னைக்கு வருகிறது, முதல்வரை பார்க்கிறார்கள், பேச்சுவார்த்தை நடந்தது. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் எங்கே நடந்தது? ஹைதராபாத்தில் நடந்தது. அப்போது அங்கே முதல்வராக இருந்தவர் இதே சந்திரபாபு நாயுடு தான். முதலமைச்சர் 5 முறை வந்து வெளிநாடு போயிட்டாரு. ஆனால் அண்டை மாநில முதலமைச்சர் வந்து அப்படி வெளிநாடுலாம் போகிறதில்ல, நாங்கள் முதலீடை இழுக்க போகிறோம் அப்படின்ட்டு ஒரு விளம்பரம்லாம் தேடுறதில்ல. ஆனால் கிட்டத்தட்ட ஆந்திராவில் இருக்கக்கூடிய நிறைய நிறுவனங்கள், முதலீடு செஞ்ச நிறுவனங்கள் முன்னாடி தமிழ்நாட்டில் தான் முதலீடு செய்கிறதா இருந்துச்சு. அந்த மாநில முதலமைச்சர் இங்கேயே இருந்துக்கிட்டு இவ்வளோ முதலீடுகள் ஈர்க்கிறாரு. நம்ம முதலமைச்சர் வந்து 5 முறை வெளிநாடு போயும் கூட முதலீடுகளை ஈர்க்க முடியலையே, ஏன்? அது சந்திரபாபு நாயுடு அவர்கள் செய்தார் என்று ஒரு பக்கம் இருந்தாலும், அவருடைய மகன் அவரும் ஐடி அமைச்சர், மிக மிக மெத்த படித்த ஒரு அமைச்சர். அவர் சின்ன இளைஞர் லோகேஷ் நாயுடு அவர்கள் தான் இன்றைக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை மத்திய அரசோடு உட்கார்ந்து பேசி, அந்த கூகுள் நிறுவனத்தோடு உட்கார்ந்து பேசி பல 2-3 ஆண்டுகளாக அதுக்கு போராடி அந்த இதை பெற்றிருக்கிறார். நம்மளோட தொழில்துறை அமைச்சர் படிச்சவர் தானே சார்? தமிழ் தொழில்துறை அமைச்சரை விடுங்க, துணை முதலமைச்சர் எடுத்துக்கோங்க, அவர் மகன் தானே. அந்த ஆங்கிள் பாருங்க. தொழில்துறை அமைச்சர் பத்தி நீங்க பேசாதீங்க, அவர் தான் சொல்றாரு ரொம்ப அழகா வந்து ஃபாக்ஸ்கான் நிறுவனம் வந்தது 15,000 கோடியை கொட்டி விட்டது என்று வாய்க்கு வந்ததை பேசி விடுகிறார். நம் துணை முதலமைச்சர் என்ன செய்கிறார்? நாயோடு விளையாடி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல போனால் அவருடைய சமூக வலைதளத்தை பார்த்தால் பொழுதுபோக்கு அம்சங்கள் தான் அதில் இருக்கிறது. நீங்க என்ன செய்கிறார்? நீங்க அந்த அவருடைய மகனை எடுத்துக்கொண்டு பாருங்கள். உதாரணத்திற்கு வேற யாரும் எடுக்க வேண்டாம், சந்திரபாபு நாயுடு மகன். அதே நீங்க சொல்லக்கூடிய அவருடைய மகன் தானே அரசியலுக்கு வந்திருக்கிறார் என்றால் அதை நாங்கள் உற்சாகப்படுத்துகிறார்கள் மக்கள். ஆனால் உன்னுடைய மகனாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாலினுடைய மகனாக இருந்து கொண்டு நீங்கள் வந்து துணை முதல்வராக இருந்து கொண்டு விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்க சொன்னால் கார் ரேஸ் ஓட்டுறீங்க. விளையாட்டுத்துறையாவது அதை சாதிச்சிங்களா? அது சொல்லுங்க, உங்க துறையை சாதிச்சிங்களா? துணை முதலமைச்சராக இருந்து கொண்டு உங்களுடைய சாதனை என்ன என்று மக்களுக்கு நீங்கள் பட்டியலிட வேண்டாமா? இன்னும் 3 மாத காலம் கூட இல்லை. இந்த 3 மாத காலம் கூட இல்லாத நிலையில் நீங்கள் எதை சாதிக்க போகிறீர்கள்? தமிழ்நாட்டுக்கு என்ன செய்ய போகிறீர்கள்? ஆனால் நிறைய நிறுவனங்கள் இப்போ தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிறுவனங்கள் ஆந்திராவில் இருக்கு இல்லைங்களா? அந்த நிறுவனங்கள்ல இருந்து சொல்லப்படக்கூடிய குற்றச்சாட்டு என்னவா இருக்குன்னா, தமிழ்நாட்டில் உட்கட்டமைப்பு வசதிகள் சரியா இருக்கு, ஆனால் அந்த கவர்மெண்ட்கிட்ட எங்கள்கிட்ட அனுமதி வாங்குறது ரொம்ப சிரமமாக இருக்கு. இன்னொன்று வந்து அங்கே வந்து நிறைய இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள்லாம் இருக்குது, அங்கே தொழில் செய்ய முடியாத ஒரு சூழலை உருவாக்கி வச்சிருக்காங்க அப்படின்லாம் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அது வந்து முழுக்க உண்மை. காரணம் என்னவென்றால் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த லா அண்ட் ஆர்டர் தான் திரும்ப நம்ம சுற்றி ஒரு நிறுவனங்கள் எப்படி யோசிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, எந்த அளவிற்கு லா அண்ட் ஆர்டர் கண்ட்ரோலில் இருக்குன்னு என்று பார்ப்பார்கள். ஏனென்றால் சட்டம் ஒழுங்கு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நாட்டினுடைய மாசு கட்டுப்பாடு எந்த லெவலில் இருக்கிறது, அதற்காக இந்த பியூரோக்ராட்ஸாக இருக்கக்கூடிய அமைச்சருடைய அந்த அணுகுமுறை எப்படி இருக்கிறது, ஆட்சியாளருடைய அந்த பார்வை எப்படி இருக்கிறது, அதையெல்லாம் வைத்துத்தான் ஒரு நிறுவனம் முதலீடு செய்யும் இல்லைங்களா? அப்படி பார்த்தால் இங்கே இருக்கக்கூடிய எந்த ஒரு அமைச்சர் மீதும் அல்லது இந்த ஆட்சியின் மீதும் அவர்களுக்கு அடிப்படையிலேயே நம்பிக்கை இல்லை. ஓகே சார், அதுதான் காரணம். இன்னொன்று, கிட்ட நெருங்கினாலே எனக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்கக்கூடிய அந்த கேள்வி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேள்விக்கு எந்த நிறுவனத்தாலும் பதில் சொல்லவே முடியாது. ஓகே சார். இன்னொன்று, சமூக ரீதியாகவும் மக்களை பிளவுபடுத்தி
ஒரு ஏரியா டெவலப் ஆகணும்னு வச்சுக்கோங்க, அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பீப்புளுடைய அந்த இன்டர்னல் செட்டப் இருக்குது பாருங்கள். உதாரணமாக நீங்கள் தூத்துக்குடி எடுத்துக்கோங்க, பல தொழில்கள் உருவான இடம் அது இன்றைக்கு வெறிச்சோடி கிடக்கிறது. எதனால்? கிளப்பப்பட்ட பல்வேறு பொய்கள், அதனால் விளைந்த பல விளைவுகள், அதனால் ஏற்பட்ட இருக்கக்கூடிய அந்த விளைவு தான் என்னாச்சு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு எப்படியோ வளர்ந்திருக்க வேண்டிய தூத்துக்குடி அப்படியே சரிந்து கிடக்கிறது. இதற்கும் அடிப்படை காரணம் மக்களை பிளவுபடுத்தி அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பெரிது பண்ணி பொய்களை பரப்பி அதுக்கு வந்து மக்களுக்கு இது வியாதி வந்துடும் அந்த வியாதி வந்துடும் என்றெல்லாம் சொல்லி அதை நடக்கக்கூடிய ஒன்றை கூட வரக்கூடிய முதலீட்டை கூட வர முடியாமல் இவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும் போதும் செய்தார்கள். அதான் நீங்கள் நோட் பண்ணோம். ஓகே சார், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே சார், நேரத்தை செலவிட்டு கருத்துக்களை போய் நமக்கு மிக்க நன்றி சார். வணக்கம் நேயர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.